Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இளமை மாறா வாழ்க்கை துணை யாருக்கு? இதன் தலைப்பு. இளமையான வாழ்க்கை துணையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் தோற்றம் ரொம்ப யங்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கடுற நபர்கள் இங்கே அதிகமாக உண்டு. கல்யாணத்துக்கு பார்க்கும்போதே இதையெல்லாம் கேட்பாங்க. சார் ரொம்ப யங்கான, அதாவது வயது வித்தியாசம் அதிகம் உள்ள வாழ்க்கை துணை கிடைக்குமான்னு ஒரு குரூப் கேட்பாங்க. இன்னொன்று தோற்றம் நல்ல பொலிவுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையுமாங்கிறதும் கேட்பாங்க. எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற பலாபலன்கள் தான். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி, இவர் தான் வாழ்க்கை துணையை குறிக்கிறவர். இந்த 7ஆம் அதிபதி இயற்கை சுபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கடைசி வரை இளமை மாறாத வாழ்க்கை துணை கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயசு 60 வயசுக்காரராக இருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு 52 வயசுன்னு இருக்கும். ஆனால் பார்வைக்கு அவங்க 40 வயசை தாண்ட மாட்டாங்க. இளமை மாறாத தோற்றத்தோடு இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இன்னும் சிலர்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக தெரிவார். ஆனால் அவருக்கு வயசு அதிகமாக தான் இருக்கும். தோற்றத்தில் அவருக்கு வயசே தெரியாது. இன்னும் சிலருக்கு கணவன் மனைவி 2 பேருமே யங்காகவே இருப்பாங்க. வயது காட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். 55 வயசுன்னு சொல்கிற ஒரு நபர் பார்த்தா சாதாரணமாக ஒரு 40 வயது மதிக்கத்தக்க மனிதர் மாதிரி இருப்பார். நிறைய ஆண்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை சகோதரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும், பெண்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை சகோதரியா அவங்க அக்காவா அப்படின்னு கேட்குற மாதிரியெல்லாம் கூட வரும். ஸோ இந்த தோற்றப்பொழிவு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் அதிக முக்கியத்துவம் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. கிரக அடிப்படையில் 7ஆம் அதிபதி உங்களுக்கு இயற்கை சுபர்களோடு தொடர்பில் இருக்கிறது, இயற்கை சுபர்கள் வீடுகளில் இருக்கிறது, தனது உச்ச வீட்டை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்கிறது அல்லது உச்சமடைந்த நிலையில் இருக்கிறது. 7ஆம் அதிபதி பாவக்கோளாக இருந்தார்னாலும் அவர் வலிமையோடு இருந்து இயற்கை சுவர்களின் தொடர்புகளை பெறும்போது உங்களுக்கு இளமை மாறாத தோற்றம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும். இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி. இவர் சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். நார்மலாக சனி இளமை மாறா தோற்றம் கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. ஆனால் சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு உச்ச வலிமையோடு இருக்க இவருக்கு மிதுனத்திலிருந்து குருவின் பார்வையும் துலாத்திலேயே சுக்கிரனுடைய இணைவும் கிடைத்திருக்க. இப்போ இது ஒரு இளமை மாறாத தோற்றமுடைய வாழ்க்கை துணையை கொடுக்கும் அமைப்பு. ஏன்னா 2 சுபர்களின் தொடர்பு 7ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார். இதே மாதிரி 12 லக்னத்திற்கும் தெரிஞ்சுக்கணும். அதில் 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அவர் இளமை மாறாத தோற்றத்தை பெறுவதற்கு 2 சுபர்களாவது குறைந்தபட்சம் தொடர்புகளோடு இருக்கணும். இந்த அமைப்பு வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு, ஒரு அழகான வாழ்க்கை துணையை வயதானாலும் வயோதிகத்தில் கூட நல்ல ஒரு கம்பெனி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கை துணையை அமைக்கும். இது தவிர பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கிற கிரகம். இந்த செவ்வாய் சுக்கிரனோட க்ளோஸாக சேர்ந்திருந்து குரு பார்வை பெற்றாலும், குருவோட க்ளோஸாக சேர்ந்திருந்து சுக்கிர பார்வை பெற்றாலும், சந்திர அதியோகத்துக்குள்ளே வந்தாலும், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் இளமை மாறாத வாழ்க்கை துணை ஆண் துணை கிடைக்கும். புரியுதுங்களா? 7ஆம் அதிபதி மூலமாக கிடைக்கிறது ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று செவ்வாய் அதிகமான சுபர்களோட தொடர்புகள் இருக்குது. இப்போ செவ்வாய் ஒரு சிம்மலக்ன ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். செவ்வாய் 4ஆம் இடத்துல விருச்சிகத்தில் ஆட்சி, கூடவே சுக்கிரனும் இருக்கார் க்ளோஸாக. விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி வலுவாக இருக்கார், சுக்கிரனும் கூடவே இருக்கிறாரு. மீனத்தில் அமர்ந்தபடி ஆட்சி பெற்ற குரு பார்த்துட்ருக்காரு. உச்ச சந்திரன் பௌர்ணமி சந்திரனா நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறார், செவ்வாய்க்கு நேர் 7ஆம் இடத்துல. அப்போ கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனின் பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, குருவின் பார்வை, இந்த 3மே கிடைக்கப்பட்ட செவ்வாய். இவங்களுக்கு கணவர் சினிமா நடிகர் மாதிரி அமைகிறார்.
இளமை மாறாத தோற்றத்தோடு இருக்கார், உடல் பயிற்சி கரெக்டாக பண்ணுறாரு, வயசானாலும் வயோதிக தோற்றத்தை எட்டி பிடிக்காமல் இருக்கார். இதுதான் அந்த அமைப்பு. ஸோ பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்து இருந்தாலும், செவ்வாய் அதிக சுபர்களோட தொடர்புகள் இருந்தாலும் நல்ல அழகுணர்ச்சி மிக்க இளமை மாறா தோற்றமுடைய கணவர் கிடைக்கும் யோகியதை உண்டாகும். ஆண்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் நேச்சுரலாகவே வலுத்தார்னாலே, ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனே ஒரு இயற்கை சுபருங்கனால சுக்கிரன் வலுவடைந்தாலே இவங்களுக்கு அழகுணர்ச்சி மிக்க இளமை மாறா தோற்றமுடைய மனைவி அமையும் யோகம் உண்டு. மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். 7ஆம் அதிபதி வலுத்தாலும் இந்த விதி கிடைக்கும், சுக்கிரன் வலுத்தாலும் இந்த விதி கிடைக்கும். இப்போ சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடுகளில் அமர்ந்திருக்கிறது, ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ மீனத்திலேயோ உச்ச வலுவோடு இருக்கிறது, அல்லது திக்பலம் பெற்று 4ஆம் இடத்துல இயற்கை சுபர்களோடு தொடர்பில் இருக்கிறது. இயற்கை சுபர்களோட தொடர்போடு திக்பலம் பெற்றிருந்தாலும் நல்ல இளமை மாறாத தோற்றம் உள்ள மனைவி அமையும் யோகம் உண்டாகும். இப்போ ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம், இவருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், 2 9 கூடையவர் 4ல் குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு, திக்பலம், அருமையான அமைப்பு. இவருக்கு வீடு கொடுத்த குரு கடகத்தில் உச்ச பவரில் இருக்கார். சந்திரன் மிதுனத்தில் இருந்தபடி பார்த்துக்கிட்டு இருக்கார், சந்திராதி யோகம். சுக்கிரன் விட்டு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே கிட்டத்தட்ட நல்ல ஒளி பொருந்திய நிலைமையில் தான் இருப்பார். ஏன்னா அது சூரியனுடைய டெக்னிக், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் சுக்கிரன் புதன். அப்போ இவங்களை விட்டு தள்ளி சந்திரன் போகிறாருனாலே அவர் பௌர்ணமியை நோக்கி போயிட்டுருப்பார், அல்லது பௌர்ணமியில் இருப்பார், அல்லது பௌர்ணமி முடிந்து கொஞ்ச நாளில் இருப்பாருங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ சந்திராதி யோகம் கிடைக்க அற்புதமான இளமை மாறாத ஒரு மனைவி வாழ்க்கை துணை அமையும் யோகிதை உண்டாகும். ஸோ சுக்கிரனாலையும் உங்களுக்கு இளமை மாறாத தோற்றமுள்ள வாழ்க்கை துணை கிடைக்கும். 7ஆம் அதிபதி வலுப்பதனாலேயும் இளமை மாறாத தோற்றமுடைய வாழ்க்கை துணை அமையும். செவ்வாய் வலுத்திருக்க பெண்களுக்கு நல்ல திடகாத்திரமான ஆண் தன்மை வெளிப்படக்கூடிய இளமை மாறாத உடற்பயிற்சி விரும்பக்கூடிய கணவர் அமையும் யோகிதை உண்டாகும். சிலராக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கடுவாங்க. சாப்பாடு, உடற்பயிற்சி, உடைகள் கூட பார்த்து தேர்ந்தெடுத்து அணியிறது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, பேட் ஹேபிட்ஸே சுத்தமாக தொலைச்சி கட்டிட்டு வயசு ஆக ஆக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு என்னென்ன சாப்பிடணுங்கிறதுல கூட அளவாக சாப்பிட்டு ரொம்ப உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இவர்களின் வாழ்க்கையும் சேர்ந்து மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளோட அதிக பர்சனாலிட்டியுடைய வாழ்க்கை துணை அமையும் போது அது வேறு மாதிரியான சில சிக்கல்களையும் உருவாக்குங்கிறது மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பொசிசிவ்னஸ் வரும், என்ன எல்லாரும் என் வீட்டுக்காரரையே பார்க்குறாங்கங்கிற மாதிரியான கன்ஃபியூஸ் வரும், எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுறாங்கங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா இவர்களின் தோற்றமும் இங்கே முக்கியம். இதை சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு சில பேர் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு என்னோடய ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, நாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி மெனக்கிடுறவங்களும் உண்டு. என் கணவர் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கார், நானும் அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற மனைவிமார்களும் உண்டு. ஸோ இது ஒரு சேலஞ்சு தான். ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா பின்னாடியே அதில் ஒரு கெட்ட விஷயமும் ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது இயற்கையின் மாறாத விதி. பகல் அப்படின்னு ஒன்று வந்தால் துரத்துக்கிட்டு இரவு வரும், இரவு அப்படிங்கிறது வந்தால் அதை துரத்தி கொண்டே பகலும் வரும். ஸோ இந்த காலச்சுழற்சியை மனிதனால் தடுக்கவே முடியாது. இளமை மாறாத தோற்றம் உள்ள வாழ்க்கை துணை வேணும்னு விருப்பப்படும் போதே அவங்களுக்கு இணையாக நீங்களும் இளமை மாறாத தோற்றத்தில் இருக்கிறதுக்கு மெனக்கட்டு தான் ஆகணுங்கிற ஒரு மறைமுக ரகசிய விதியும் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ 40 வயசை நெருங்கிவிட்ட 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண், பார்வைக்கு 30 வயசு மாதிரி இருக்கார். அவங்க கணவருக்கு 45 வயது தான் ஆகுது, ஆனால் அவரை பார்த்தோம்னா தோற்றத்தில் 60 வயது மாதிரி மாறிட்டாருன்னா இப்போ இங்கே சிக்கல் ஆரம்பமாக தான் செய்யும். கணவன் மனைவியும் சேர்ந்து வெளியில் போகிறதில்ல, மனசில் சங்கலங்கள் ஏற்படும். சாதாரணமாக அந்த மனைவி ஒரு சாதாரணமாக யார் கூடயாவது பேசிகிட்டு இருந்தால் கூட கணவருக்கு அதனால் தேவையில்லாத குழப்பங்கள், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் உங்களையும் சரியாக மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ராணி ஆகணும். சேவகியாக தான் நான் இருப்பேன், ஆனால் நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் அது சரி வராது. புரியுதா உங்களுக்கு? ஒரு இளவரசியை மனம் முடிக்கணும்னு ஒருத்தர் விரும்புனீங்கன்னா நீங்கள் இளவரசன் ஆகிற தகுதியை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். நான் தாத்தா மாதிரி தான் இருப்பேன், ஆனால் எனக்கு இளவரசி வேணும்னு கேட்டிங்கன்னா சிக்கல்களும் உண்டாகும். ஸோ இளமை மாறாத தோற்றம் உள்ள எப்போதும் இளமையுடன் உணர்வுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதற்கு 7ஆம் அதிபதி இயற்கை சுவர்களோடு தொடர்பு கொள்வது, 7ஆம் அதிபதி வலுப்பெறுவது,
பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இயற்கை சுபர்களோடு வலுப்பெற்ற நிலையில் தொடர்புடன் இருப்பது, ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இயற்கையாகவே வலுப்பெற்று ஒன்றுக்கு மேற்பட்ட சுபர்களின் தொடர்பு இருப்பது சரியானதொரு இளமை மாறாத வாழ்க்கை துணையை தரும் அமைப்பாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.